Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பட்டன் ஹோல் ஸ்டிச், அதாவது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டான்ஸா த்ரெட் எடுத்துட்டு வெளியே எடுங்க. மேலேருந்து த்ரெட் அப்படியே இப்படி ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து கீழே ஒரு லாக். டன். லாஸ்ட் கிளாஸில் இப்படி பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இது நம்ம ஃபில்லிங்காக போடுறதுனால இங்கே பக்கத்தில் எந்த ஒரு ஸ்டிச்சுமே மறுபடியும் எடுக்க தேவையில்லை. ரொம்ப பக்கத்துலேயே மேலேருந்து மறுபடியும் த்ரெட்டை கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். பக்கத்துலேயே மேலேருந்து த்ரெட்டு கொண்டு வந்து லாக் போட்டாச்சு. இப்போ எனக்கு நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கலாம், அது சகஜம்தான், நோ வரிஸ். பட் ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. மேலேருந்து த்ரெட்டை கீழே கொண்டு வரோம், கீழே ஒரு லாக் போடுறோம். மேலேருந்து த்ரெட்டை கீழே கொண்டு வரோம், கீழே ஒரு லாக் போடுறோம். மேலேருந்து த்ரெட்டை கீழே கொண்டு வரோம், கீழே ஒரு லாக் போட போகிறோம். இப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணால், ஒரு ஃபில்லிங்காக கண்டினியூ பண்ணிட்டு போனால் அதுதான் ஃபில்லிங் ஸ்டிச். இப்போ நான் இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இங்கே ஹோல்ஸ் தெரியுங்களா, நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இந்த எட்ஜஸில் இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணதுனால அங்கே ஹோல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ண போகிறோம். நல்லா நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு செயின் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் உங்களுக்கு போட வசதியாக இருக்கும். லெஃப்ட் டு ரைட்டு போட்டாலும், ரைட்டு டு லெஃப்ட் போட்டாலும், மேலேருந்து கீழே போட்டாலும், கீழேருந்து மேலே போட்டாலும் வெறும் ஃபிங்கர்ஸ்லேயே ரொட்டேட் பண்ணி போடுங்க. ஃபைன். இப்போ இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சே நான் வந்து ஒரு பெட்டலில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன் நான் இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, கீழே வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்குது, மேலே வந்து அதிகமான ஒரு டிசைன் வந்து அதிகமாக பெருசாக இருக்குது மேலே. இதில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படின்றதுனால நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான செயின் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. நீங்கள் எந்த ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச்சில் ஒரு அவுட்லைன் வந்து நீங்கள் போடுங்க.
நான் இந்த ஃப்ளவரை வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணாதீங்க. நெட்டில் ஃப்ளவர் ஷேப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை அதையே நீங்கள் அப்படியே கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணியோ ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் த்ரெட்டை கீழே வந்து வெளியே எடுக்கிறோம். இந்த இடத்துல இப்போது இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கேப் வச்சா கேப் ஃபில் ஆகுது, இவ்வளோ தூரத்துக்கு வச்சா ஃபில் ஆகுதா அப்படின்னு பார்த்து அங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுங்க, ஒரு லாக் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் த்ரெட் எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல கேப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும், இங்கேருந்து எடுத்தால் நமக்கு அந்த அவுட்லைன் வந்து கவர் ஆகும் அப்படின்னு. இப்போது ஃபில் பண்ணுறோம். அதாவது நான் இதை வந்து வெளியே எடுக்கிறேன் ஒரே ஹோல்ஸ். ஏன்னா இங்கே பக்கத்தில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா இங்கே இடம் பத்தாது. ஸோ அதனால் ஒரே இடத்துலையே நான் வந்து ஃபில் பண்ணிட்டே வரேன். அவ்வளோதான். இப்போ நான் பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுடுறேன். ஆக்சுவலி இது ஏன் இப்படி இந்த சில்க் த்ரெட் வந்து படிய மாட்டேங்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இது ஒரு பிராண்டடான சில்க் த்ரெட் இல்லை. அதான் ஒரு பிராண்டடான சில்க் த்ரெட்டுக்கும் மற்ற த்ரெட்டுக்கும் வித்தியாசம். இது வந்து ஒரு லோக்கல் சில்க் த்ரெட்டு. இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து நாட் போடவும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு ஒத்து வராது. அதனால் ஒரு டபுள் பெல் பிராண்டு, நான் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணி போகலாம். அந்த மாதிரி சில்க் த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட் அப்படி பார்த்து வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரே ஷேடில் ரெண்டு சில்க் த்ரெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ண வந்து வசதியாக இருக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து இது போல் ஒரு மேங்கோ டிசைனோ இது போல் ஒரு ஃப்ளவர் டிசைன்லையோ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த சென்டரில் வந்து இது வந்து நான் பெருசாக போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஃப்ளவர் நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணிங்கன்னா உள்ளேயும் ஃபில்லிங்ஸ் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுடைய ஃப்ளவர் வந்து குட்டியாக இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே நம்ம இழுத்து ஒரே இடத்துல போட்டுப்போம் இல்லையா. இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு பதிலாக இங்கே ஒரு ஸ்டோன் ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணுங்க. இந்த டிசைன் வந்து நான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படியெல்லாம் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா. பாருங்க, இங்கே வந்து நான் 3 லேயர் இல்லை ஒரு 4 லேயர் அப்படி நடுவில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அவுட்லைனும் சரி கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு திக்கான செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து நடுவில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேயும் அதே போல் தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தா தெரியும், இங்கே நடுவில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன்.
ஏதாவது ஒரு டிசைனில் உங்களுடைய இந்த ஒரு இதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய எல்லா ஸ்டிச்சுமே இம்பார்ட்டன்டான ஸ்டிச்சஸ், அதாவது நம்ம பிளவுசஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசைனில் போட்டு அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.